Hi friends, welcome to Ubadi Math Academy. ஸோ இந்த வீடியோவில் கண்டினியூட்டி ரிலேட்டடாக ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் a and b such that the function defined by f of x equals to 5 if x less than or equals to 2, ax plus b if 2 less than x less than 10, f of x is equal to 21 if x greater than or equals to 10 is a continuous function. Okay. ஸோ ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா f of x அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் இந்த மாதிரி டிஃபைன் ஆயிருக்கு. எக்ஸோட வேல்யூ 2 அல்லது 2-ஐ விட லெஸ் தேனாக இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 5. எக்ஸோட வேல்யூ 2க்கும் 10க்கும் இடையில இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ ஏஎக்ஸ் பிளஸ் பி. எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தென் 10ஆக இருந்துச்சுன்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 21. ஓகே, ஸோ இதுதான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூவஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூவஸ்னா இந்த ஃபங்க்ஷன் ஹோல் ரியல் லைன்லேயே என்ன இருக்குன்னா டிஃபைன் ஆயிருக்கு. ஓகே, ரியல் லைன்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்லையுமே இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூவஸ் அப்படின்னு அர்த்தம். ரைட்டு. ஸோ இப்போ நம்ம குறிப்பா இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூட்டி அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் ஒரு ஸ்பிளிட் அப் ஃபங்க்ஷன். எக்ஸோட வேல்யூ 2 இப்போ ரியல் லைன் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இதான் ரியல் லைன் வச்சுக்கலாம். இதான் ரியல் லைன் வச்சுக்கலாம். இப்போ இதுல இந்த பிளேஸ்ல நமக்கு என்ன இருக்கும்னா எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 2 அப்படின்ற இந்த வேல்யூ இருக்கும். எக்ஸ் இந்த 2க்கு இந்த சைடு இருந்துச்சுன்னா, அதாவது எக்ஸோட வேல்யூ இந்த சைட்லாம் இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 5. எக்ஸோட வேல்யூ 2க்கும் 10க்கும் இடையில இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்னா ஏஎக்ஸ் பிளஸ் பி. 10க்கு மேலே இருந்துச்சுன்னா 10ம் 10க்கு மேலேயும் இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எவ்வளோனா 21. ஓகே, ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு 2 அப்படின்ற பாயிண்ட் ஒரு ப்ராப்ளமேட்டிக் பாயிண்ட்டு, 10 அப்படின்ற இந்த பாயிண்ட் ஒரு ப்ராப்ளமேட்டிக் பாயிண்ட். இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூவஸாக இருக்கிறதுனால இந்த 2 அப்படின்ற பாயிண்ட்லையும் கண்டினியூவஸாக இருக்கும், 10 அப்படின்ற இந்த பாயிண்ட்லையும் ஃபங்க்ஷன் கண்டினியூவஸாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபேக்டை நம்ம யூஸ் பண்ணி தான் ஏவோட வேல்யூவையும் பியோட வேல்யூவையும் கால்குலேட் பண்ண போறோம். ரைட், இப்போ எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்க்கலாம். சின்ஸ் எஃப் இஸ் கண்டினியூவஸ் அட் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 2. எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 2 அப்படின்ற பாயிண்ட்ல கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் கண்டினியூவஸா இருக்கிறதுனால நம்ம என்ன ரைட் பண்ணலாம் அப்படின்னா இதை ரைட் பண்ணலாம். லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 2 minus f of x is equals to limit x approaches to 2 plus f of x is equals to f of 2. ஓகே, ஸோ அதாவது என்ன அப்படின்னா 2 அப்படின்ற பாயிண்ட்ல அந்த ஃபங்க்ஷனுக்கு லெஃப்ட் லிமிட் கால்குலேட் பண்ணாலும் 2 அப்படின்ற பாயிண்ட்ல ஃபங்க்ஷனுக்கு ரைட் லிமிட் கால்குலேட் பண்ணாலும் ஈக்குவலா இருக்கும். அந்த ஈக்குவலான அமௌண்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா எஃப் ஆஃப் 2க்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ நம்ம 2 அப்படின்ற பாயிண்ட்ல லெஃப்ட் லிமிட் கால்குலேட் பண்ணலாம். அப்போ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 2 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இது கால்குலேட் பண்ணலாம். விச் ஈக்குவல்ஸ் டு லிமிட் ஹெச் அப்ரோச்சஸ் டு 0 எஃப் ஆஃப் 2 மைனஸ் ஹெச். லெஃப்ட் லிமிட்க்கு இதான் டெஃபினிஷன். விச் ஈக்குவல்ஸ் டு லிமிட் ஹெச் அப்ரோச்சஸ் டு 0 எஃப் ஆஃப் 2 மைனஸ் ஹெச்னா இந்த குவான்டிட்டி 2-ஐ விட லெஸர் குவான்டிட்டி. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 5. ஸோ இந்த வேல்யூ 5. அப்போ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 2 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 5. இதே போல லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 2 பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த வேல்யூ கால்குலேட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு limit h approaches to 0 f of 2 plus h. Okay, so this is equals to limit h approaches to 0 f of 2 plus h அப்படின்னா x இந்த இன்டர்வல்ல வருது, 2 to 10 அப்படின்ற இந்த இன்டர்வல்ல வருது.
இங்க f of x ஓட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா a இன்ட்டு எக்ஸ். எக்ஸுக்கு பதிலாக 2 + h + b. ஓகே, ஸோ இதில் h இருக்க பிளேஸில் 0 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ 2 × a + b அப்படின்னு கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து லிமிட் x approaches to 2 + f of x. ஓகே, ஸோ ரைட் லிமிட் வந்து 2a + b அப்படின்னு கிடைக்குது. 2ங்கிற பாயிண்ட்ல லெஃப்ட் லிமிட் வந்து என்னன்னு கிடைக்குதுன்னா 5 அப்படின்னு கிடைக்குது. அப்போ லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் இது ரெண்டும் ஈக்குவல். அது எதுக்கு ஈக்குவல்னா f of 2k ஈக்குவல். ஸோ அப்போ இதுல இருந்து நம்ம எப்படி ரைட் பண்ணிக்கலாம்னா 2a + b is equals to நமக்கு என்னன்னு கிடைச்சிரும்னா 5 அப்படின்னு கிடைச்சிரும். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். 2a + b is equals to 5. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே, ஸோ இனிமே இன்னொரு பாயிண்ட்லேயும் அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் 10ன்ற பாயிண்ட்லையும் கண்டினியூஸ். அதை யூஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ரைட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ அதை பார்க்கலாம். இந்த ஈக்குவேஷன் 2a + 5b = 5. ஓகே, ஸோ இதான் ஈக்குவேஷன் 2a + b is equals to 5. இது ஒன்று. ரைட், நெக்ஸ்ட் since f is continuous at x equals to 10. x equal to 10ல கண்டினியூஸாக இருக்கிறதுனால limit x approaches to 10 + f of x is equals to limit x approaches to 10 - f of x is equals to f of 10. ஓகே, ஸோ இப்போ நம்ம இது கால்குலேட் பண்ணலாம். limit x approaches to 10 + f of x is equals to limit h approaches to 0 f of 10 + h. ஓகே, f of 10 + hனா இந்த குவான்டிட்டி 10 விட பிகர் குவான்டிட்டி. எக்ஸோட வேல்யூ 10 விட பிகராக இருந்துச்சுன்னா f of x ஓட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா 21 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 21. ஸோ அப்போ இதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 21 ரைட் லிமிட். அப்போ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 10 + f of x இது வந்து வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொன்னா 21. இதே போல நம்ம வந்து என்ன கால்குலேட் பண்ணோம்னா லெஃப்ட் லிமிட் கால்குலேட் பண்ணலாம். அப்போ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 10 - f of x இது எப்படி டிஃபைன் ஆயிருக்கும்? லிமிட் h approaches to 0 f of 10 - h. ஓகே, ஸோ இதுக்கு என்ன டெஃபனிஷன்? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு லிமிட் h approaches to 0 f of 10 - h அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 2க்கும் 10க்கும் இடையில இருக்கும்போது f of x வந்து a × x + b. அந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்னா 10 - h + b இதை ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு லிமிட் h approaches to 0 உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். இது வந்து 10a - a × h + b. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு h இருக்க பிளேஸ்ல 0 சப்ஸ்டியூட் பண்ணா இது வந்து 10 டைம்ஸ் a + b அப்படின்னு கிடைச்சிரும். ரைட், ஸோ இது வந்து லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 10 - f of x இதோட வேல்யூ இது. ஓகே, ஸோ இதை ஈக்குவேஷன் நம்பர் இது வந்து என்ன லிமிட் அப்படின்னா லெஃப்ட் லிமிட். ஓகே, இந்த லெஃப்ட் லிமிட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ரைட் லிமிட் at x equals to 10 of f of xக்கு ஈக்குவலா இருக்கும். அது வந்து எவ்வளோ அப்படின்னு சொன்னா 21. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்டையும் சால்வ் பண்ணலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1 implies 2 times a plus b is equals to 5. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 2, இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்றோம். மைனஸ் மைனஸ் மைனஸ். ஸோ பிளஸ் பி மைனஸ் பி இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். 10a ல 2a போச்சுன்னா 8a அப்படின்னு கிடைக்கும். 21ல 5 போச்சுன்னா 16 அப்படின்னு ஆயிரும். அப்போ a ஈக்குவல்ஸ் டு 2 அப்படின்னு கிடைச்சிரும். a ஈக்குவல்ஸ் டு 2. புட் a ஈக்குவல்ஸ் டு 2 இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல ஏக்கு பதிலாக 2ன்னு போட்டா 2 × 2 4 + b is equals to 5.
So b equals to 5 minus 4, therefore b equals to 1. Okay, so a ஓட வேல்யூ வந்து 2, b ஓட வேல்யூ வந்து 1. சரியா? ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ வேல்யூ ஆஃப் ஏ இஸ் 2, வேல்யூ ஆஃப் பி இஸ் 1. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளத்துக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், ப்ராப்ளம் நம்பர் 31. show that the function defined by f of x is equals to cos x square is continuous function. Show that the function defined by f of x equal to cos x square is a continuous function. இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ நமக்கு கிவன் என்ன அப்படின்னா f of x is equals to cos x square அப்படின்றது தான் கிவன் ஃபங்க்ஷன். ரைட்டு, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த f of x அப்படின்ற ஃபங்க்ஷனை ரெண்டு ஃபங்க்ஷனோட காம்போசிஷனாக கன்சிடர் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து g அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கன்சிடர் பண்ணிக்கிறேன். g of x is equals to x square அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். h of x அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இந்த ஃபங்க்ஷனை என்னவா கன்சிடர் பண்ணிக்கிறேன்னா cos x அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ h கம்போஸ் g of x இது கால்குலேட் பண்ணலாம். h கம்போஸ் g of x இது கால்குலேட் பண்ணலாம். இது பை டெஃபனிஷன் h of g of x அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு h of g of x. g of x அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்னது அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன், எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் g of x அப்படின்றது. ஓகே, h of g of x அப்படின்னா h of x ஸ்கொயர். h of xங்கிறது எக்ஸை கொண்டு போய் காஸ் எக்ஸுக்கு மேப் பண்ணுது. அப்போ h of x ஸ்கொயர் அப்படின்றது காஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ h கம்போஸ் g of x அப்படின்றது காஸ் எக்ஸ் ஸ்கொயர். திரும்ப ஒன்ஸ் அகைன் சொல்றேன். இப்போ f of x அப்படின்றது இந்த ஃபங்க்ஷன் காஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இந்த ஃபங்க்ஷனை ரெண்டு ஃபங்க்ஷனோட காம்போசிஷனா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா வியூ பண்ண போறேன். அதுல g of x அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். h of x அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை காஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ h கம்போஸ் g of x இது கால்குலேட் பண்றோம். இதை h of g of x அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த g of xங்கிறது என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர். அப்போ h of x ஸ்கொயர் அப்படின்னா h of xனா cos x, h of x ஸ்கொயர்னா cos x ஸ்கொயர். ஓகே, ஸோ அப்போ இந்த h கம்போஸ் g of x அப்படின்றது cos x ஸ்கொயர். ஆல்ரெடி நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். என்ன ரிசல்ட்னா fன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, g அப்படின்னு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் வந்து கண்டினியூஸா இருந்தா, f g ரெண்டுமே கண்டினியூஸா இருந்துச்சுன்னா இந்த f கம்போஸ் g அப்புறம் இந்த g கம்போஸ் f இந்த ரெண்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா கண்டினியூஸா இருக்கும். ஓகே, ஸோ அதை யூஸ் பண்ணோம், அந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த காஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் அப்படின்னு வந்துடும். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா டு ப்ரூவ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ்னு ப்ரூவ் பண்ணோம். அப்புறம் காஸ் எக்ஸ் இஸ் எ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ப்ரூவ் பண்ணலாமா? அப்போ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ, எக்ஸ் ஸ்கொயர்ன்ற ஃபங்க்ஷன் வந்து ஜி ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ, ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது என்னது எக்ஸ் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சிடும். இது வந்து ஜி ஆஃப் ஏ.
ஓகே. ஸோ அப்போ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ ஜி ஆஃப் எக்ஸ் வந்து ஜி ஆஃப் ஏ அப்படின்னு கிடைச்சிருச்சு. தேர்ஃபோர் ஜி அப்படின்ற ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்துருச்சு. ரைட். நெக்ஸ்ட் வந்து இந்த காஸ் எக்ஸ் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணும். அப்போ லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ காஸ் எக்ஸ் ஃபங்க்ஷனை ஹெச் ஆஃப் எக்ஸ்னு எடுத்திருக்கோம், விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு லிமிட் x approaches to a cos of x அப்படின்னு கிடைக்கும். ஓகே, cos of x. இப்போ இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ்னு ப்ரூவ் பண்ணும் இல்லையா? ஸோ அப்போ நான் என்ன பண்றேன்னா டைரக்டா எக்ஸ் இருக்க பிளேஸ்ல ஏன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் இதை அந்த லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் அந்த கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், லெட் x ஈக்குவல்ஸ் டு சம் a பிளஸ் ஹெச் அப்படின்னு எடுத்துக்கிறேன். வென் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ, எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ அப்படின்னு சொன்னோம்னா வென் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ, எக்ஸ் வந்து ஏவை அப்ரோச் பண்ணும்போது ஹெச் அப்ரோச்சஸ் டு 0. அப்போ இந்த லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ இந்த காஸ் எக்ஸ் அப்படின்ற இது வந்து என்னவாகும் அப்படின்னா, தேர்ஃபோர் லிமிட் x approaches to a cos x is equals to limit h approaches to 0 cos of a plus h, cos of a plus h. So which is equals to, so limit h approaches to 0 cos of a plus h, cos a plus b formula, cos a cos b minus sin a sin b. ஸோ இப்போ ஹெச் இருக்க பிளேஸ்ல என்ன ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதான், 0 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதான். ஸோ அப்போ இது வந்து காஸ் ஏ காஸ் 0 இன்ட்டு காஸ் 0 மைனஸ் சைன் ஏ இன்ட்டு சைன் 0. ஸோ விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு காஸ் ஏ காஸ் 0 வேல்யூ 1 மைனஸ் சைன் ஏ சைன் 0 வேல்யூ 0. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு காஸ் ஏ. ஸோ அப்போ லிமிட் x approaches to a cos x is equals to cos a. So ஸோ இது வந்து அந்த எதுக்கே ஈக்குவலா வந்திருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் கொடுத்துருந்தோம்ல, அந்த ஃபங்க்ஷன் அதாவது ஹெச் ஆஃப் ஏன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து ஈக்குவல். தேர்ஃபோர் இந்த காஸ் எக்ஸ் இஸ் எ continuous function. Cos x is a continuous function. Okay. Therefore நம்ம என்ன கன்க்ளூஷன் கொடுத்துடலாம் அப்படின்னா, cos x வந்து continuous function, அப்புறம் x square is continuous function. Therefore இந்த cos x square is also continuous function. Also continuous function. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இவ்வளவுதான். cos xன்ற இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ், எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ். அதனால காஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ். இது ஏன் அப்படின்னு சொன்னா, காம்போசிஷன் ஆஃப் டூ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இஸ் அகைன் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்ற ரிசல்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரெகுலரா பூபதி மேத் அகாடமி வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.